ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் நியூஸ். இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, டெங்கு காய்ச்சல் தற்போது அதிகமாக பரவிக்கொண்டு இருக்கிறது. இந்த டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஃபஸ்ட்டு டெங்கு அப்படின்னா என்ன என்பது பற்றியெல்லாம் சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல டெங்கு அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்களை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி பிஎம்எஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பேராசிரியர் டாக்டர் நாகராஜன். அவங்ககிட்ட இதுக்கு முன்னாடி ஆனந்த விகடன் சார்பாக ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அந்த பேட்டியில் இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இனிய டெங்கு பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டெங்கு அப்படின்னா என்ன, அது எப்படி பரவுதுன்னு கேள்வி இருக்காங்க. அதற்கு அவர் சொன்ன பதில், டெங்கு என்பது ஒரு வகையான வைரஸ் கிருமி, ஏடிஎஸ் எஜிப்ட், அதாவது ஏடிஸ் எஜிப்ட் என்ற பிரிவைச் சேர்ந்த டெங்கு தொற்று உள்ள பெண் கொசுவால் இது பரவுகிறது. டெங்குவால் பாதிக்கப்பட்ட ஒருவரை கடித்த கொசு பாதிப்பு இல்லாத மற்றொருவரை கடிக்கும் போது அவருக்கும் டெங்கு பரவும். மற்றபடி தண்ணீர், காற்று, எச்சில், இருமல், தும்மல் மற்றும் தொடுதல் மூலம் இந்த கிருமி பரவுவது இல்லை. அதாவது மனிதனிடமிருந்து மனிதனுக்கு இது நேரடியாக பரவுவது இல்லை என்று அவர் சிம்பிளாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது குறிப்பாக இந்த நெல்லை மாவட்டம் போன்ற இடங்களில் கொஞ்சம் அதிகமாக பரவுவதற்கான காரணங்கள் என்னங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் மழை அதிகமாக பெய்யுது அப்படின்னா, அந்த பகுதியில் மட்டும் இல்லை, பொதுவாகவே எந்தெந்த இடங்களில் மழை அதிகமாக பெய்யுதோ அந்த இடங்களிலெல்லாம் இந்த டெங்கு பரவுவதற்கு கூடுதலான வாய்ப்புகளாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெங்குவை பரப்பும் ஏடிஎஸ் எஜிப்ட் கொசு அதனுடைய அந்த முட்டை 300 நாட்கள் வரை அழியாமல் இருக்கும். திடீரென்று மழை பெய்யும் போது டயர், தேங்காய் சிரட்டை போன்றவற்றில் நல்ல நீர் நிரம்பும். அப்போது இந்த முட்டைகள் அதில் செழித்து வளரும். இங்கு அந்த பெய்த அந்த கோடை மழையின் காரணமாக அதுக்கு அந்த முட்டைகள் நல்லா பரவுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கிறது. அப்போ இதனுடைய அறிகுறிகள் என்ன, இந்த டெங்கு காய்ச்சலுடைய அறிகுறிகள் என்னன்னு கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காய்ச்சல் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதனோடு சேர்த்து சோர்வு, தீவிரமான தலைவலி, உடல்வலி, கண்வலி, தசைகள் மற்றும் மூட்டு வலி, வாந்தி, உடலில் அரிப்பு, எலும்பு உடைவது போன்ற வலி ஆகியவை இந்த நோயினுடைய அறிகுறிகளாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல் ஒருத்தருக்கு டெங்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நோயினுடைய அறிகுறிகள் இல்லாமல் கூட ஒருவருக்கு டெங்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா, கொசு கடித்து நோய் கிருமி மனித உடலுக்கு சென்று 3 நாட்களிலிருந்து 7 நாட்களுக்குள்ளதான் அந்த பல்கி பெருகும், அதை வளரும். அதனால இந்த காலகட்டத்துக்கு பிறகும் கூட டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறி வெளிப்படுவதற்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, டெங்கு காய்ச்சலை நம்ம கவனிக்காமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, டெங்கு காய்ச்சலை 7 நாள் காய்ச்சல் என்று சொல்லுவாங்க. நோய் பாதிப்பு ஏற்பட்ட 7 நாளில் பெரும்பாலும் சரியாயிரும். சில நேரங்களில் சரியாகாமல் கூட இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த டெங்கு வைரஸ் மிக மோசமான பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கும். டெங்கு வைரஸ் என்ன பண்ணுன்னா, ரத்தத்தில் உள்ள அந்த இரத்த தட்டு அணுக்களை எல்லாம் அழித்து விடும். இந்த தட்டு அணுக்கள் தான் ரத்தம் உறைவதற்கு மிக முக்கியமான காரணம். இந்த இரத்த தட்டுகளினுடைய எண்ணிக்கை குறையும் போது என்ன ஆகும்னா, நுரையீரல், வயிறு போன்ற உறுப்புகள், அதே போல் பல்லீறு, சிறுநீர் பாதையில் இரத்த கசிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உரிய மருத்துவ சிகிச்சை சரியான நேரத்தில் கிடைக்கல அப்படின்னா உயிரிழப்பு ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்க தடுப்பூசி மருந்து ஏதேனும் இருக்குதா, இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா என்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தடுப்பூசி மருந்து எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படலை. ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை எடுப்பதன் மூலம் மட்டும்தான் உயிர் இழப்பை தடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவருக்கு என்ன சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, டெங்கு காய்ச்சலுக்குன்னு தனியாக எந்த சிகிச்சையும் கிடையாது. இது பயப்படக்கூடிய அவசியம் எதுவும் இல்லை. இது சாதாரணமாக குணமாகக்கூடிய ஒன்று தான். ஒருவருக்கு அந்த ரத்தத்தில் உள்ள அந்த இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை தோராயமாக 1.5 லட்சம் இருக்கும். ஆனால் டெங்கு வைரஸ் கிருமியால் பாதிக்கப்பட்டவருக்கு அது ஒரு 1000 கூட குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே தேவைப்படக்கூடிய நேரத்தில் அந்த இரத்த தட்டு எண்ணிக்கையை பொறுத்து, அந்த இரத்த டெஸ்ட் எடுக்கும்போது அந்த இரத்த தட்டு எண்ணிக்கை தெரியும். அதனை பொறுத்து அவருடைய உடம்புக்கு ரத்தம் செலுத்துவது அல்லது இரத்த தட்டு அணுக்கள் செலுத்துவது போன்ற சிகிச்சை
டாக்டரை பார்த்து வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. காலம் தாழ்த்தி போடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. டெங்கு காய்ச்சல் ஏற்படாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, உடனடியாக இதுபோன்ற ஏதாவது அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று இரத்த பரிசோதனை செய்யணும். டெங்கு பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய அங்கே வந்து ஐஜிஎம், எலிசா, பிசிஆர் ஆகிய பரிசோதனைகள் எல்லாம் செய்வாங்க. அந்த பரிசோதனை எல்லாம் செஞ்சுங்க. பாதிப்பு இருப்பது வந்து கண்டறியப்பட்டதுன்னா மருத்துவர்கள் என்ன வழிமுறைகள் எல்லாம் கூறுகிறார்களோ அந்த வழிமுறைகளை எல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கணும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இதே போல் வந்து உடலில் வந்து நீர் சத்து ஏதாவது குறைந்ததுன்னா நீராகாரம், நீர் சத்து உள்ள உணவுகளை எல்லாம் அதிகம் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் வந்து இந்த நேரத்தில் வந்து வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற நிலைமை ஏற்பட்டதுன்னா உடனடியாக மருத்துவமனையில் அணுகி அதற்குரிய சிகிச்சை வந்து பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எவ்வளவு நாளில் வந்து குணமாகுன்னா பொதுவாக 7 நாட்களில் சரியாயின்னு இருக்காங்க. அதோடு வந்து கூட என்ன இருக்குன்னா அந்த உடல் வலி, சோர்வு போன்ற வலி இது கொஞ்சம் பாதிப்புகளும் கூட இருக்கத்தான் செய்யும். இது போன்ற பாதிப்புகள் ஒரு 2 வாரத்தில் சரியாயிடணும் சொல்லியிருக்காரு. எதுன்னா இந்த உடல் வலி, சோர்வு போன்ற பாதிப்புகள். அடுத்து வந்து இந்த நோய், இந்த காய்ச்சலை வந்து தவிர்க்க என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, டெங்குவை தவிர்ப்பதற்கு ஒரே வழி வந்து கொசுவை வந்து ஒழிப்பது தான், அதனை வந்து அழிப்பது தான். இந்த டெங்குவை பரப்பக்கூடிய ஏடிஸ் எஜிப்ட் கொசு வந்து அந்த நல்ல தண்ணி, அதாவது நன்னீரில் தான் முட்டையிடும் என்பதால் கொசு வளர வாய்ப்பு இல்லாதவாறு சுகாதாரமாக சுற்றுச்சூழலை பராமரிக்க வேண்டும். மேலும் கொசு வீட்டுக்குள் வர முடியாதபடி இந்த ஜன்னல்களில் வந்து சாத்தி வைப்பது, இந்த ஜன்னல்களில் வந்து கொசுவலை பொருத்துவது, அதே மாதிரி வாசலில் வந்து அந்த திரைச்சீலைகளை, அந்த ஸ்க்ரீனை பயன்படுத்துவது, அதே மாதிரி வந்து கொசுவத்தி, கொசு விரட்டி, ஸ்ப்ரே போன்றவற்றையெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த வீட்டு சுவர்கள் மீது வந்து டிடிடி அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை வந்து தெளித்தால் கொசுக்கள் வந்து அழிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வீட்டை சுற்றிலும் இருக்கும் அந்த தெருவோர சாக்கடைகள் எல்லாம் டெல்டா மெத்திரின் மருந்தை வந்து தெளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜன நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதிகளில் எல்லாம் வந்து 1000 கன அடி இடத்துக்கு 4 ounce கிரிசாலை புகையை செலுத்துவதும் கொசுக்களை விரட்ட உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து சுற்றுப்புறம் வந்து ஒரு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து மேலும் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, வீட்டை சுற்றி வந்து தண்ணீர் வந்து தேங்க விடாமல் வந்து தடுக்கணும். அதே மாதிரி வந்து தெருவில் வந்து தண்ணீர் தேங்கி இருந்தால் அந்த மாநகராட்சி ஊழியர்கள் வந்து தான் அதனை வந்து சுத்தம் செய்யணும் என்று இல்லாமல் நீங்களே வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த நீரை வந்து அப்புறப்படுத்த பாருங்கள். அதே மாதிரி வந்து கை, கால் முழுக்க மறைக்கும் பருத்தி ஆடைகளை வந்து அணிந்து கொள்ளுங்க. கொசு எதிர்ப்பு களிம்பை பூசிக்கொள்ளுங்க. அந்த உடம்புல வந்து அந்த இதுக்குன்னு கிரீமெல்லாம் இருக்குது, அதை வந்து பூசிக்கொள்ளுங்கிறாங்க. அதே மாதிரி வந்து குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து நல்லா சூடு பண்ணி காய்ச்சி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது உடனே வந்து என்ன செய்யணும் இந்த டெங்கு காய்ச்சல் அப்படின்னா, தாமதிக்காமல் உடனே மருத்துவமனை அணுகி இரத்த பரிசோதனை செய்து அது வந்து அந்த நோய்க்கு அந்த காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்தோம்னா சரியாயிடும் சொல்லியிருக்கிறாங்க. மெயின் வந்து இந்த காய்ச்சல் வரும்போது நீர் சத்து வந்து குறையும். இதனுடைய நீர் சத்தை தடுப்பதற்கு நல்ல நீர் ஆகாரமெல்லாம் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து எந்த மாதிரி அப்படின்னா, இந்த இளநீர், கஞ்சி, உப்பு, சர்க்கரை கரைசல் போன்ற நீர் ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து இது எப்படி பரவும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து ஒருவர் தொடுவதன் மூலமாக வந்து இது பரவாது. அதே மாதிரி வந்து தும்மல், இருமல் போன்றவை மூலமாகவும் இது வந்து பரவாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொசு வந்து இந்த கொசுவினால் ஒருத்தர் கடித்து அங்கிருந்து இன்னொருவருக்கு கடிக்கும் பொழுதுதான் வந்து பரவும். இந்த பெண் கொசு மூலமாக தான் பரவுமே தவிர மனிதன் தொடுவதன் மூலமாகவோ, தும்முவதன் மூலமாகவோ, இருமலின் மூலமாகவோ இந்த டெங்கு காய்ச்சல் வந்து பரவாது என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே வந்து நம்ம வந்து இந்த டெங்கு காய்ச்சலை தவிர்க்க வேண்டும் அப்படின்னம்னா, நாம் வந்து டெய்லி முடிந்தவரை டெய்லியும் கொஞ்சம் குளித்து சுத்தபத்தமாக இருந்து கொள்ளணும். அதே மாதிரி இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர் ஆகாரங்கள் தேங்கி இல்லாமல், தண்ணியெல்லாம் தேங்காமல் பார்த்துங்க. அதே மாதிரி வந்து பாத்திரங்களை எல்லாம் இரவானால் கொஞ்சம் மூடி வைங்க. ஆனால் வந்து மூடி வைக்காமல் அதில் கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஏதாவது இருக்கும்போது அதில் வந்து கொசுவோ அல்லது வந்து வேறு ஏதாவது பாதிப்பு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே வந்து பாத்திரங்களை எல்லாம் மூடி வச்சுருங்க. தண்ணியை எல்லாம் வந்து எதுவும் திறந்து வைக்காதீங்க. வீட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் அதனை வந்து மூடி வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து இரவு நேரமாக ஆனதுன்னா கொஞ்சம் ஜன்னலெல்லாம் கொஞ்சம் சாத்திங்க. ஏன்னா வந்து இரவு நேரம் ஆகக்கூடிய அந்த சமயத்தில் தான் கொசுக்கள் எல்லாம் அதிகமாக வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் வரும்.
ஸோ இது போன்ற பல வழிமுறைகளை நம்ம கடைபிடித்தோம் என்றால் டெங்கு காய்ச்சலிலிருந்து நாமும் நம்முடைய சமூகமும் இதிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். அப்படியே பாதிப்பு ஏற்பட்டால் கூட இந்த வீடியோவில் வந்து நம்ம சொன்ன அந்த வழிமுறைகளை எல்லாம் கடைபிடித்தோம்னா மிக விரைவில் அந்த டெங்கு காய்ச்சலிலிருந்து குணமாகி சகஜ நிலைக்கு திரும்புவதற்கு இது ஒரு பேருதவியாக அமையும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல நல்ல வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.